மாங்காய் சாதம் வந்து மாங்காய் சீசன் இருக்கும்போது தான் செய்வோம். ஆனால் மாங்காய் கிடைக்கும் போது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போல்லாம் மாங்காய் சாதம் சாப்பிடணும்னு தோணுதோ அப்போல்லாம் நம்ம செஞ்சிடலாம். நல்லா புளிப்பு மாங்காவாக இருந்துச்சுன்னா சாதம் நல்லா புளிப்பாக இருக்கும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பாக்கிற ஒரு 4-5 மாங்காய் எடுத்துட்டேன். நல்லா அலசிட்டு தோல் நீக்காமலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீட்ரூட் கேரட் சீவிர கட்டையில் வந்து சீவி பார்த்தேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சா, சரி மாங்காய்க்கு மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு சீவிட்டு இருந்தேன். நின்றுட்டே பண்ண கொஞ்சம் காலெலாம் வலிச்சிச்சா, சரின்ட்டு கீழே உட்காந்துட்டேன். தோலை நீக்கினதுக்கு அப்புறம் சீவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நல்லா சல்லு நல்லா சீவி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பிளேட்டில் வந்து அப்படியே பலன்னு உதிர்த்தி விட்டு பரவலாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதை கொண்டுட்டு போய் வெயிலில் வச்சு காய வைக்கணும். அப்படி பச்சி போடுற மாதிரி பெருசாக சீவி கூட காய வைக்கலாம். அது இன்னும் காய ரொம்ப நாள் ஆகும். அதனால் இந்த மாதிரி பொடியாக காய வச்சு ஒரு 4-5 நாள் போல் காய வச்சுட்டாங்க. நல்லா வெயிலில் காய வச்சா எப்படி இருக்கும்னா, நம்ம அந்த எண்ணெயில் வெங்காயம் போட்டு பொரிப்போம்ல அந்த கலரில் வந்துடும். நல்லா காஞ்ச இந்த மாங்காவை நல்லா மிக்சியில் வந்து எந்த அளவுக்கு பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதை வந்து ஒரு டப்பாவில் கொட்டி மூடி போட்டு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் போல் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வருஷம் வரலையுமே நல்லா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னங்க, எப்போ வேணாலும் நம்ம மாங்காய் சாதம் எப்படி செய்வோமோ லெமன் சாதம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மாங்காய் பவுடரு சேர்த்து 2 கிண்டி வேக வச்சு எடுத்து வச்ச சாதத்தை போட்டு கிளறி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான மாங்காய் சாதம் ரெடிங்க.